வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. இந்த வாரம் ரிலீஸில் ஸ்டார் இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் வந்திருக்கிற படம். இந்த படம் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே இந்த கதையை ஒன்லைன் ஈஸியாக பிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் அவன் தான் சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அந்த சாதனைக்கு கூடவே அப்பா, அதாவது கவினுடைய அப்பாவாக இருக்கிறதும் லால், அவர் பயங்கரமாக துணை நிற்கிறாரு. எப்படியாவது நாம சாதிக்கணும்னு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவருடைய காலகட்டத்தில் அது முடியல. எப்படியாவது பையனுக்காவது நம்ம சாதனைக்கு உதவி செய்வோம்னு சொல்லி உதவி செய்கிறாரு. ஆனால் அம்மாவாக இருக்கிற கீதா கைலாசம் பயங்கர அப்போஸ் பண்ணுறாங்க. எல்லா வீட்லேயும் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் ஒரு நடுத்தர வர்க்கம் தான். இந்த இடத்துல நம்ம கவினுடைய ஆசை என்ன ஆச்சு? கீதா கைலாசம் அம்மாவாக இருக்கிற கேரக்டர் பயங்கர அப்போஸ் பண்ணுறாங்களே, அப்போ என்ன பண்ணுறாரு கவின்? நிச்சயமாக அப்பா சப்போர்ட்டில் அவர் நடிகராக மாறுறாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த ஸ்டாரோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவுடைய வாக்கை தட்ட முடியாமல் அவர் என்ஜினியரிங் படிக்கிறாரு. பிடிக்கவே இல்லை, ஆனால் படிக்கிறாரு. படித்து முடித்தாலும் அந்த கனவு, ஸ்டார் கனவு, நடிகர் கனவு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிளாஸ்ட் ஆகி வெடிக்குது. என்ன நடக்குது அப்படின்றது தான் ரொம்ப அழகாக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இளன்னு. ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது இயக்குனரை விட இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஏன்னா அவர் தான் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம யுவன் தாங்க. இவனுடைய பாடல்களை விட அந்த இசை, பின்னணி இசை படத்துக்கு பயங்கரமாக ஸ்கோர் கொடுக்குது. இன்னொரு விஷயம் பாடல்களும் சில இடங்களில் அவருக்கு ஏற்ற மாதிரி வைபான பாடல்களாக இருக்குது. இந்த பாட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த படத்தில் கவினுடைய நடிப்பில் பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப கற்று தேர்ந்திருக்காரு. நடிப்பில் கொஞ்சம் நிறையவே ஸ்கோர் அடிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுறாரு. சோகத்தை வெளிப்படுத்துறாரு. காசு இல்லாமல் மும்பை தெருக்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக மாறும்போது நிஜமாவே நமக்கு பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. பர்ஸை ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடி போயிடுறான், அவனை பிடிக்க முடியல, ரோட்டில் கிடக்கிறாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னென்னமோ வேலை செய்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வெறியா அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் யங்ஸ்டர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு படம் அப்படின்றது எல்லா ஜானரும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கணும், ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணும், குடும்பமாக கொண்டாடணும், குழந்தைகள் பிடிக்கணும் அப்படின்னு பல கேட்டகரி இருக்குல்ல. இந்த எல்லா கேட்டகரிக்கும் ஸ்டார் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதே நேரத்தில் 2 கதாநாயகிகள் இருக்காங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் வராங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர் வராங்க. இந்த 2 பேருமே அவங்களுக்கான ஒரு வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவர்கள் நம்ம கவினுக்கு சூட் ஆகிறாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை விட பெட்டரா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. சில நேரங்களில் இது ஜோடி தானா இல்லைன்னா அக்காவான்ற மாதிரி யோசனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் இந்த படத்தை ரொம்ப அழகா நகர்த்தணும்னு சொல்லி நம்ம இயக்குனர் இளன் பல விஷயங்கள்ல போராடி அவருடைய வாழ்க்கையில இது ஒரு ஒரிஜினல் கதையினுடைய நாட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய கனவை பையன் பூர்த்தி பண்றாரு. படத்துல அப்பா என்ன சொன்னாரோ அது மாதிரி பையன் பண்ணியிருக்காரு இல்லையா. நிஜத்திலையும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இளனுக்கும் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஒரு நடிகர். அவரும் காலகட்டத்தில் பயங்கரமாக போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு, சினிமாவில் சாதிக்கணும்னு பல போராட்டங்கள் அப்புறம் இப்போ நடிகராக இருக்காரு. அவருக்கா பிறந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த படத்தின் மூலமாக அப்பாவுக்கு ஒரு தந்தை காற்றும் அந்த பணி மாதிரி ஒரு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் இதில் மாறன் இருக்காரு, இன்னும் பல கேரக்டர் இருக்காங்க. எல்லாரும் கலவையாக கொடுத்தா கூட நமக்கு இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பேசப்படுமா அப்படின்னா நான் படத்தை சொல்கிறேங்க, அந்த அளவுக்கு பேசப்படுமானா பெரிய கேள்விக்குறி தான். பட் சினிமாவை மட்டுமே வைத்து, இல்லை சினிமா படத்துக்குள்ளே வைத்து சினிமா எடுக்கிறாங்கல்ல, அதான் சினிமாவே லாஜிக் இல்லாது தான். பட் அந்த லாஜிக் இல்லாத சினிமாவை வச்சு ஒரு படம் எடுத்து இது வரைக்கும் பெருசாக அவங்க சக்ஸஸ் பண்ணதே கிடையாது தமிழ் சினிமாவில். இந்த படம் அதை பீட் பண்ணுமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கும், அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் பல்ஸ் இனி போக போக தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆரம்பத்தில் கொண்டாடுவாங்க. காரணம் என்னன்னா இவனுடைய இசை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுடைய இசை யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட்டம் போட வைக்குது, பரபரப்பாக வைக்குது, ரொம்ப வைபாவே வைக்குது. படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கு. இது மட்டுமே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணையாக இருக்குமா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி. என்னடா நிறைய கேள்விக்குறி போட்டிங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட கேள்விக்குறிலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றத. இந்த படம் நிச்சயமாக கவினுடைய அந்த கேரியரில் அவருடைய நடிப்பு திறனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கான நிச்சயமாக அமைஞ்சிருக்கு. நிறைய மெருகேறி இருக்காரு. ஆனால் கமர்ஷியலாக இந்த படம் எப்படி போகும் அதுவும் ஒரு கேள்விக்குறிங்க. பதில் நீங்களே சொல்லிடுங்களேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.